ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 9/8/2024 குரோதி வருடம் ஆடி மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம். இன்றைய திதி பஞ்சமி திதி. இன்று நாக பஞ்சமி, கருட பஞ்சமி நாள். இன்றைய யோகம் அமிர்த சித்த யோகம். சந்திராஷ்டமம் உள்ள ராசி கும்ப ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் செவ்வாய் குரு, கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் சுக்கிரன், கன்னியில் சந்திரன் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இனி ராசிபலன் காண்போம். அன்பர்களே, நீங்கள் எனக்கு இதுவரை அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க நன்றி. மேலும் உங்களது ஆதரவை நான் எதிர்பார்க்கிறேன். மேஷராசி அன்பர்களே, இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு இருக்கும். வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். கடன் தொல்லையால் மிகவும் துன்பப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இன்று அதற்குரிய உதவிகள் வந்து சேரும். நண்பர்களால் சற்றே பிரச்சனைகள் வந்து சுமூகமாக முடிவுக்கு வரும். நண்பர்களால் உதவியும் கிடைக்கும், சற்றே தொல்லைகளும் உண்டாகும். வெளியூர் பயணத்தால் அனுகூலமான பதில் உங்களுக்கு கிடைக்கும். சிறு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று லாபம் எதிர்பார்க்கலாம். வீடு விட்டு சற்றே இடம் மாறி இருப்பவர்களுக்கும் மற்றும் ஊர் விட்டு ஊர் சென்று வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு வரவு வந்து சேரும். வீட்டிலிருந்து சில பொருள்கள் காணாமல் போயிருப்பது, அதற்கான தீர்வு உங்களுக்கு வந்து சேரும். சட்ட சம்பந்தமான பிரச்சனையில் மன வருத்தம் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் அதற்குரிய தீர்வு உண்டாகும். திடீர் வெளியூர் பயணத்தால் உங்களுக்கு தனலாபம் வந்து சேரும். 2ஆம் இடத்தில் உள்ள செவ்வாய் குரு உங்களுக்கு வரவேண்டிய பணமும் மற்றும் அதற்குரிய இடம் அல்லது பணம் மற்றும் வியாபார நிமித்தம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம், தொழில் நிமித்தம் கிடைக்க வேண்டிய பணம், எவராவது கைமாறி பணம் கொடுத்திருப்பீர்கள் அல்லது பொருள் கொடுத்திருப்பீர்கள், அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு என்று உங்களுக்கு உண்டு. எதிர்பாரா விதமாக அலுவலகத்திலிருந்து மறவியால் சற்றே உங்களது ஆவணங்களை மறந்து வைக்கவோ அல்லது சற்று கவனக்குறைவால் வேறு எங்காவது வைத்துவிட்டு அதற்கான சில பிரச்சனைகள் நீங்கள் எதிர்கொள்ளும் சூழலும் உருவாக இருப்பதால் எதிலும் சற்று கவனமுடன் இருப்பது உங்களுக்கு நல்லது. குடும்பத்தாருடன் ஆலய தரிசனம் மற்றும் ஆலய பணிகள், அதற்குரிய பொருள் உதவி செய்வீர்கள். உங்களுக்கு இன்று மனமகிழும் நாளாக என்று உங்களுக்கு இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசியில் செவ்வாய் குரு 7ஆம் பார்வையாக குரு பார்வை உள்ளதால் திருமண தடை உள்ளவர்களுக்கெல்லாம் அது நீங்கி சுப செய்தி, சுப பேச்சுகள் குடும்பத்தில் உண்டாகும். பெரியவர்களால் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். உறவினர்களின் வருகையால் உங்களுக்கு இன்று சுபசேதி, திருமண பேச்சு உண்டாகும். 3ஆம் இடத்தில் சூரியன் புதன், 4ஆம் இடத்தில் சுக்கிரன். உங்களுக்கு சகோதர வழி உங்களுக்கு தனலாபம் வந்து சேரும். சகோதரரால் உங்களுக்கு ஆதாயமும் தனவரவும் உண்டாகும். வாகன லாபம் உண்டு, பூமி லாபம் உண்டு. சொத்து தர்க்கங்கள் நீங்கிவிடும். சொத்து பிரச்சனை இதுவரை குடும்பத்தில் சகோதரர்களால் இருந்தது, அது மாறி அவர்களாகவே உங்களுக்கு இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறும் சூழ்நிலையும் உருவாகும். அதற்கான பணத்தை நீங்கள் அவர்களுக்கு அளிக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். இதுவரை சொத்துக்கள் தரமாட்டேன், நான் என்னுடைய சொத்தை அடுத்தவர்களுக்கு தான் கொடுப்பேன், இவருக்கு கொடுக்க மாட்டேன் என்று சகோதரர்களோ இளைய சகோதரியோ உங்களிடம் தொல்லை செய்வார்கள். அதனால் கேஸ், வழக்கு, சட்ட பிரச்சனைகள் உண்டாகியிருக்கும். அதுவெல்லாம் நீங்கும் சமயம் இது. அவர்களாகவே மனம் திருந்து ஒற்றுமையுடன் உங்களுக்கு தேவையான உதவியை
அவர்கள் செய்வார்கள். 4ஆம் இடத்தில் சுக்கிரன். சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும், சட்ட பிரச்சனைகள் தீரும். இடம் விஷயமாக, மனை விஷயமாக, வீடு விஷயமாக இருந்து வந்த பிரச்சனைகளெல்லாம் மாறும். தாய் வழி உறவால் ஆதாயமும் தனவரவும் வந்து சேரும். இனிப்பு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். உணவு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று மனமகிழும் நாளாக இருக்கும். அதுபோல கேட்டரிங் சர்வீஸ் இந்த துறையில் உள்ளவர்களும், உணவு சம்பந்தமான துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகளும், திடீர் அதற்கு சம்பந்தமான பெரிய ஆர்டர்கள் அவர்களுக்கு வந்து அதனால் தனவரவு அதிகமாக கிடைக்கும் வாய்ப்பும் அவர்களுக்கு உண்டாகும். வெளியூர் பயணங்களால் அவர்களுக்கு தனவரவும் மற்றும் ஆதாயமும் புதிய வாய்ப்புகளும் உருவாகும். அரசு சம்பந்தமான துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் அனுகூலமான பலன்கள் உண்டு. சங்கங்கள் மற்றும் இதர தொழில் ஸ்தாபனங்கள் இது போன்ற தொழில் துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு, தலைமை பதவி இது போன்ற புதிய வாய்ப்புகள் அவர்களுக்கு வந்து சேரும். மிதுன ராசி அன்பர்களே, 2ஆம் இடத்தில் சூரியன் புதன். தந்தையால் சற்று பாதிப்பு ஏற்பட்டது மாறி உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். இட சம்பந்தமாக இதுவரை இருந்து வந்த தொல்லை, அதாவது உங்கள் தந்தையார் உங்களுக்கு தராமல் பிரச்சனை செய்து கொண்டே இருந்த இடம் அல்லது வீடு, பழைய சொத்து, பூர்வீக சொத்து இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள். தந்தையால் உங்களுக்கு பூர்வீக சொத்து கைவரும். தந்தையின் உடல்நிலையில் சற்று அக்கறை தேவை. கட்டடப் பணிகள் சாதகமாக அமையும். இரும்பு சம்பந்தமான தொழிலில் புதிய வாய்ப்புகளும் ஆதாயமும் உண்டாகும். கணினி சம்பந்தமான தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும், இரும்பு, உலோகம், வங்கி பணி போன்ற துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம், தொழில்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று அதற்கான ஆதாயகரமாகவும் தனவரமான நேட்டமும் அவர்களுக்கு உண்டாகும். திடீர் தனவரவு உண்டு. அதிர்ஷ்டமும் பரிசும் கிடைக்கும் வாய்ப்பும் உண்டாகும். கல்வியில் மேன்மையும் வளர்ச்சியும் உண்டாகும். கல்வி சம்பந்தமாக வெளியூர் செல்ல நேரிடும். வெளியூர் படிப்பிற்காக அதற்காக காத்திருந்த கல்லூரி மாணவர்களுக்கோ அல்லது படித்துவிட்டு வெளியூர் வேலைக்கு செல்ல வேண்டும் அதற்கான வாய்ப்பிற்காக காத்திருப்பவர்களுக்கெல்லாம் அது கிடைக்கும் வாய்ப்பும் உண்டாகும். அதற்கான உதவிகளும் அவர்களுக்கு நண்பர்கள் வழியாகவோ அல்லது உறவினர் வழியாகவோ அவர்களுக்கு அதிர்ஷ்டத்துடன் அந்த வாய்ப்பு இலவசமாகவும் கிடைக்கும் வாய்ப்பும் அவர்களுக்கு வந்து சேரும். பாக்கியமும் உருவாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்தி வந்து சேரும். திடீர் ஆதாயமும் வெளிநாட்டிலிருந்து தனவரவும் உண்டாகும். அலைச்சலுடன் வியாபார சம்பந்தமாக, தொழில் சம்பந்தமாக தனவரவும் ஆதாயமும் அவர்களுக்கு உண்டாகும். அரசு ஆதாயம் பெறுவீர்கள். அரசு ஊழியர்களுக்கெல்லாம் மனமகிழும் நாளாகவே இன்று இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் மனமகிழ்ச்சியும் நிறைந்த நாளாக இன்று இருக்கும். கணவன் மனைவி இடையே இன்று அன்பும் பாசமும் அதிகமாகவே இருக்கும். குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கடகராசி அன்பர்களே, உற்சாகமாக இருப்பீர்கள். இன்று உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் நாளாக இருக்கும். பணத்திற்காக சற்று அலைச்சல் உண்டாகும். இன்று பண தேவைகளும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். பூமி லாபம் உண்டு, தொழில் லாபம் உண்டு, தொழில் வெற்றியும் உண்டு. வீண் அலைச்சல்களுடன் தன லாபமும் உங்களுக்கு வந்து சேரும். வியாபார நிமித்தம் வெளியூர் செல்வதால் எதிர்பார்த்த நபரை சந்திப்பதன் மூலம் உங்களுக்கு தனவரவு அதிகமாகவே இருக்கும். சிறு சிறு விற்பனை செய்பவர்களுக்கெல்லாம், அதாவது சிறு தொழில், நடைபாதை தொழில் போன்ற தொழில்களெல்லாம் செய்யும் வியாபாரிகளுக்கெல்லாம் இன்று தனபரமான நேட்டம் அவர்களுக்கு உண்டு. சிலருக்கு இன்று திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பரிசு போன்றவை கிடைக்கும் வாய்ப்பும் உண்டாகும். தாய்மாமன் உறவு முறைகளில் சற்று பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கும் திறமை உங்களுக்கு வந்து சேரும். அலுவலக பணி நிமித்தம் சற்று பிரச்சனைகள் இருப்பது நீங்கள் அதை
முயற்சி செய்தும் சற்று தைரியமாக எதிர்த்து நின்றும் அதை சமாளிக்கும் திறமையும் உங்களுக்கு வந்து சேரும். வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கும் வாய்ப்பும் உண்டாகும். வெளியூர் உறவு முறையால் உங்களுக்கு அதிகமான லாபம் வந்து சேரும். தொழில் லாபம், வியாபார லாபம் பெருகும். உணவுத்துறை சம்பந்தமாக, பால் உற்பன்னங்கள் மற்றும் கால்நடை சம்பந்தமாக, விவசாய விளைபொருள்கள் சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டி லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி உண்டாகும். சிம்மராசி அன்பர்களே, 2ஆம் இடத்தில் சந்திரனுடன் கேது இருப்பதால் சற்றே மன வருத்தங்கள், குடும்பத்தில் பெண்களால் சற்று சிரமங்கள் மேற்கொள்ள வேண்டி வரும். சகோதர கலகம் போன்றவை உண்டாகும். சகோதரிகளால் உங்களுக்கு சற்று தொல்லைகள் வந்து சேரும். பெண்களால் நீங்கள் மன உளைச்சல் படுவீர்கள். பெண்களுக்காக நிறைய செலவுகள் செய்ய வேண்டி வரும். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். அலுவலக பணி நிமித்தம் நீங்கள் தூர இடத்திற்கு அல்லது இடம் மாற்றம், சற்று பதவி மாற்றம், தொழில் மாற்றம், தொழில் சம்பந்தமாக வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் மற்றும் வெளியூர் போன்ற பயணங்களில் சற்று அலைச்சலும், இது போன்ற சில பிரச்சனைகள் நீங்கள் நேரிட வேண்டி வரும். வீட்டில் உள்ளவர்களால் சற்று நிம்மதி குறையும். பெரியவர்களால் சற்று மன வருத்தம் உண்டாகும். பணச்செலவுகள், மருத்துவ செலவுகள் வந்து சேரும். குடும்ப நிமித்தம் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் சற்று தீவிரமாகவே இருக்கும். சட்ட பிரச்சனை மற்றும் கேஸ் வழக்கு போன்றவைகளால் சற்று சிரமம் கொள்வீர்கள். மறவி நோய் சற்று அலட்டும். கண் பிரச்சனை, தலை நரம்பு பிரச்சனைகளால் சற்று மன வருத்தம் கொள்வீர்கள். உங்களது உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. குழந்தைகளால் சற்று பிரச்சனைகள் வந்து மறுபடி அதை சுமூகமாக சமாளிப்பீர்கள். எதையும் தாங்கும் இதயம் உங்களுக்கு இருந்தாலும் திடீரென்று மனக்கவலையால் துவண்டுவிடும் சூழ்நிலையும் உருவாகும். எனினும் நீங்கள் எதையும் சமாளிக்கும் திறமையும் உங்களுக்கு வந்து சேரும். கன்னிராசி அன்பர்களே, உங்களது ராசியில் சந்திரனுடன் கேதுவும் இருப்பதால் சற்று சஞ்சலமான சூழ்நிலை உருவாகும். எனினும் கவலை வேண்டாம். எதையும் சாதிக்கும் திறமை உங்களுக்கு உண்டாகும். வியாபாரம் செழிப்பாக இருக்கும். வியாபாரத்தில் வளர்ச்சி உண்டாகும். வியாபார நிமித்தம் சற்று அலைச்சல்களும் அதனுடன் தனநேட்டமும் உங்களுக்கு வந்து சேரும். ஆலய திருப்பணிகள் சுமூகமாக இருக்கும். ஆலய திருப்பணிகளுக்காக செலவுகள் செய்வீர்கள். குழந்தைகளின் கல்விக்காக உங்களுக்கு பணச்செலவுகள் அதிகமாக தேவைப்படும். அதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் நிமித்தம் கட்டட சம்பந்தமான தொழிலில், வீடு கட்டும் தொழிலில், பணம் பரிவர்த்தனை போன்ற தொழில்களிலெல்லாம் உங்களுக்கு இன்று வளர்ச்சி உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். பெண்களுக்காக ஆபரண சேர்க்கை உண்டாகும். ஆபரணம், ஆடைகள் வாங்கும் பொருள்கள், வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள்கள் போன்றவையெல்லாம் வாங்கும் சூழ்நிலையும் உருவாகும். அதிகமான பணத்தேவைகள் இன்று உங்களுக்கு இருக்கும். கடன் தொல்லையால் சற்று சிரமம் இருப்பதையெல்லாம் மாறி கடன் தொல்லை நீங்குவதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்பு உங்களுக்கு உண்டாகும். அதன் மூலம் தனபரமான நேட்டமும் வந்து சேரும். வெளிநாடு செல்லும் யோகமும் உண்டாகும். அடிக்கடி வெளிநாடு செல்லும் யோகமும் வாய்ப்பும், தொழில் வளர்ச்சியும் வெற்றியும் உங்களுக்கு வந்து சேரும். பெண்களால் மனமகிழ்ச்சி நிறையும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பெரியவர்களால் மனமகிழ்ச்சி நிறையும் செய்து உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தில் இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சிறு சிறு பிரச்சனைகள் தலையெடுத்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கும் திறமையும் இன்று உங்களுக்கு உண்டாகும். அரசு வழி ஆதாயம் உண்டு. பூமி சம்பந்தமான தொடர்புகளில் உங்களுக்கு லாபம் உண்டாகும். கட்டிட கலைஞர்களுக்கும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் வாய்ப்புகளும் பாராட்டும் பரிசும் கிடைக்கும். புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். மனமகிழ்ச்சியாக இருக்கும் நாளாக இன்று இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே,
நேசம் பாசம் மனைவியிடம் கணவனிடமும் அதிகமாக இருக்கும். பிள்ளைகளிடத்தில் பாசமாக இருப்பீர்கள். தொட்டது துலங்கும் நாளாக இன்று இருக்கும். எண்ணங்கள் யாவும் இன்று நிறைவேறும். நினைத்தது நடக்கும். இதுவரை எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வந்து சேரும். கடன் கேட்டு தொல்லை கொடுத்தவர்களெல்லாம் சற்றே அந்த கடன் உதவி நீங்களே அடைக்கும் வாய்ப்பும் உங்களுக்கு வந்து சேரும். பணத்தேவைகளும் உங்களுக்கு இன்று அதிகமாகவே இருக்கும். அதற்கான உதவியும் கிடைக்கும். வீடு கட்டும் தொழிலெல்லாம் பாதியில் நின்று போனவர்களுக்கெல்லாம் அந்த வீடு கட்டக்கூடிய சூழ்நிலையும் அதற்கான உதவிகளும் உங்களுக்கு உறவினர் வழி அல்லது நண்பர்கள் வழி அல்லது வங்கி நிமித்தம் கடன் நிமித்தம் நீங்கள் வாங்கி அதை மீண்டும் கட்டும் சூழ்நிலையும் உங்களுக்கு உண்டாகும். திடீர் பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வரும் சூழ்நிலையும் உண்டு. தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி கிடைக்கும். உணவு சம்பந்தமான தொழிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். அதற்கான நிறைய வாய்ப்புகளும் திடீர் திருமண வாய்ப்புகள் மற்றும் சுப நிகழ்ச்சிக்காக உணவு தயாரித்து கொடுக்கும் வாய்ப்புகளெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அதனால் பண வரவும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சியும் இருக்கும். குடும்பத்தாருடன் நீங்கள் வெளிநாடு அல்லது வெளியூரில் உள்ள சில முக்கியமான ஆலய தரிசனம் செய்வதற்காக குடும்பத்துடன் செல்லும் வாய்ப்பும் உங்களுக்கு வந்து சேரும். இன்று மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். உங்களது ராசியை குரு 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். அதனால் உங்களுக்கு பெரிய யோகமே. செவ்வாயும் அவரது வீட்டை பார்ப்பதால் பூமி லாபம், தன லாபம், பூர்வீக சொத்து போன்றவை உங்களுக்கு வந்து சேரும். இதுவரை ஏற்பட்ட தடங்கல்கள் எல்லாம் மாறி சுமூகமான சூழ்நிலை குடும்பத்தில் உண்டாகும். பிரிந்து போன சகோதரர்கள் அல்லது சகோதர சகோதரிகள், உறவினர்கள், பகையாய் இருந்தவர்களெல்லாம் அவர்கள் பகையை மறந்து உங்களுடன் ஒட்டி உறவாடும் சூழ்நிலையும் வந்து சேரும். உணவு சம்பந்தமான துறையில், பூமி சம்பந்தமான துறையில், கட்டிட சம்பந்தமான துறையில், கட்டிட கலைஞர்களுக்கும், கட்டிட தொழில் செய்பவர்களுக்கும், இரும்பு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும், பூமி விற்பனை, வாகனம் விற்பனை, வாகனம் வைத்திருப்பவர்கள் அதை ஓட்டுவதற்கு வாடகைக்கு விடுவது, இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் மனமகிழும் செய்தியும் மற்றும் அதற்குரிய வாய்ப்பும் தனபரமான நேட்டமும் உண்டாகும். சிலருக்கு திடீர் பரிசு கிடைக்கும் யோகமும் வந்து சேரும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி கிடைக்கும். பிள்ளைகள் வழி தனவரவு உண்டாகும். வெளியூரிலிருந்து உறவினர் வருகை நிமித்தம் உங்களுக்கு தனவரவு உண்டாகும். தாய் வழி சொந்தங்களால் ஆதாயம் பெறுவீர்கள். திடீர் தன உதவி உங்களுக்கு வந்து சேரும். தொழில் லாபம், வியாபார லாபம், வளர்ச்சியும் நன்றாகவே இருக்கும். தொழிலில் மேன்மை உண்டாகும். கல்வியில் நினைத்தது நடக்கும். கல்வி சம்பந்தமாக வெளிநாடு செல்லும் யோகமும், நீங்கள் படித்த படிப்பிற்காக இந்த வேலைதான் கிடைக்க வேண்டும், இந்த வாய்ப்பு தான் எனக்கு கல்வியில் பெற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் அதற்கான வேலையும் அதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் நாளாகவே இன்று இருக்கும். மனமகிழ்ச்சி நிறையும் நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். தனுசு ராசி அன்பர்களே, 10ஆம் இடத்தை குரு பார்க்க தொழிலில் மேன்மையும் வெற்றியும் உண்டாகும். சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். வரவுகள் உங்களுக்கு அதிகமாகவே வந்து சேரும். திடீர் தனலாபம் உண்டாகும். தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக வளர்ச்சி உண்டாகும். ஒரு கடை வைத்திருப்பவர்கள் அதன் கிளையாக வேறொரு இடத்திலும் கிளை வைக்கும் யோகமும் உண்டாகும். 2 கடை வைத்திருப்பவர்களுக்கு மீண்டும் ஒரு கடை கூடி தொடங்கினால் என்ன என்று யோசனை உருவாகும். வீடு
வீடு உள்ளவர்களுக்கெல்லாம் ஏன் மேல் மாடி கட்டக்கூடாது என்று நினைத்து மேல் மாடி கெட்டுவார்கள். மீண்டும் பக்கத்தில் ஒரு வீடு வைத்தால் என்ன, ஒரு கடை தொடங்கினால் என்ன, அதற்கான இடத்தில் கடையும் வீடும் வைக்கக்கூடிய சூழ்நிலை செய்ய யோசனை உருவாகும். அதற்கான தனம் உங்களுக்கு வந்து சேரும். ஒரு சிலருக்கெல்லாம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும், எதிர்பார்த்த பரிசும் வந்து சேரும். எதிர்பார்த்த நண்பரின் உதவியால் நீங்கள் நினைத்த காரியம் வெற்றியாகும். சிறு சிறு உடல் உபாதைகள் உங்களை அலட்டினாலும் அதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு உங்கள் வேலையில் நீங்கள் கண்ணாக இருப்பீர்கள். எதை பற்றியும் கவலைப்படாமல் முன்னேறுவீர்கள். சில பிரச்சனைகள் நண்பர்களுக்குள் உண்டாகும். தொழில் நிமித்தம் உங்களுக்கு அலுவலகத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் தலை தூக்கினாலும் அதையெல்லாம் தைரியமாக முன்னின்று வெற்றி பெறுவீர்கள். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். அரசால் உதவி உண்டு. நினைத்த இடத்திற்கு நினைத்த ஊருக்கு மாற்றல் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். நீங்களே விரும்பி கேட்பதன் மூலம் உங்களுக்கு இடமாற்றம், பதவி மாற்றம் போன்றவை வரும் சூழல் உருவாகும். கல்வியில் மேன்மை உண்டாகும். கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்று நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். திடீர் வெளிநாடு செல்லும் யோகமும் உண்டாகும், யோசனையும் உண்டாகும். குடும்பத்தாருடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். ஆலய திருப்பணிகள் போன்றவைகளுக்காக பணம் செலவு செய்வீர்கள். மனதிற்கு நிம்மதி அளிக்கும் நாளாக இன்று உங்களுக்கு இருக்கும். மகர ராசி அன்பர்களே, மனைவியுடன் இனிய பயணம் மேற்கொள்ளும் சூழ்நிலை உருவாகும். தனி குடித்தனம் செய்ய யோசனை உண்டாகும். அல்லது புதிய மனை அல்லது வீடு கட்டும் யோசனை உருவாகும். பெரிய குடும்பத்தில் ஒன்றாக இருப்பவர்களுக்கெல்லாம் அந்த வசதி போதாது என்று நினைத்து ஒரு புதிய வீடு கட்டி அதில் குடித்தனம் செய்ய ஆசைப்படுவீர்கள். அதற்கான யோசனையும் அதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். தாய் வழி உறவால் உங்களுக்கு தனவரவு உண்டாகும். அவர்களால் உங்களுக்கு உதவியும் வந்து சேரும். தாய் வழி சொத்து கைவரும். பக்கத்திலேயே பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கவும் செய்யும். அதன் பக்கத்திலேயே நீங்கள் ஒரு புதிய வீடு கட்டும் யோகமும் உங்களுக்கு உண்டாகும். புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டு. வாகனத்தால் லாபம் உண்டு. கால்நடைகளால் லாபம் உண்டு. விவசாய விளைபொருள்களால் அதிக லாபம் பெறுவீர்கள். உணவு துறை சம்பந்தமாக அதிக லாபம் உண்டாகும். உணவு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். தொழில் நிமித்தம் வளர்ச்சியும் மேன்மையும் உண்டாகும். புதிய கிளைகள் தொடங்க யோசனை வரும். புதிய வீடு கட்ட யோசனை வரும். கட்டட சம்பந்தமான தொழிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அரசு வேலையில் உள்ளவர்களுக்கெல்லாம் அவர்கள் நினைத்த இடத்திற்கு மாற்றல் வாங்கும் சூழ்நிலையும் உருவாகும். பிடித்த இடத்திலேயே அல்லது குழந்தைகளையெல்லாம் மனைவியை பிரிந்து வாழும் சிலருக்கெல்லாம் இந்த இடத்தில் நமது ஊருக்கே செல்ல வேண்டும் என்று நினைத்து அதற்கான முயற்சியில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கவும் செய்யும். அவர்கள் நினைத்த இடத்திற்கு அவர்களுக்கு அந்த வாய்ப்பு வந்தும் சேரும். குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குழந்தைகளுக்காக செலவுகள் செய்வீர்கள். மனைவி வழி உங்களுக்கு ஆதாயம் வந்து சேரும். இருவரும் அரசு தொழிலில் இருப்பவர்களாக இருப்பின் அவர்கள் பிரிந்து வாழ்ந்து இருக்கும் சூழ்நிலையில் இருவரும் ஒன்றாகவே இணையும் வாய்ப்பும் உருவாகும். தொழில் லாபம் உண்டு. தொழில் வெற்றியும் உண்டு. வியாபார லாபம் பெருகும். வாகன லாபம் உண்டாகும். இடம், மனை போன்றவை வாங்கும் சூழலும் உருவாகும். அதை இருப்பவர்களுக்கு அதை எப்படி செய்தால் வருமானம் கிடைக்கும் என்று யோசனை உருவாகி அதற்குரிய முயற்சியில் ஈடுபடும் நாளாகவே இருக்கும். மனமகிழ்ச்சி நிறையும் நாளாக என்று உங்களுக்கு அமையும். கும்பராசி அன்பர்களே, என்று உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் என்பதால் எதிலும் சற்று கவனமாக இருப்பது நல்லது. சந்திராஷ்டமம் என்பதால் யாரும் பயந்து கொள்ள தேவையே இல்லை. ஏனென்றால் சந்திராஷ்டமம் உங்களை ஒன்றும் செய்யாது. ஆனால் சந்திராஷ்டம காலத்தில் தேவையில்லாத சில குழப்பங்கள் நம்மை அலட்டி கொண்டிருக்கும். நேற்று வரை நன்றாக இருந்திருப்போம்.
ஆனால் சந்திராஷ்டம காலத்தில் தேவையில்லாத மனக்குழப்பங்களும் மன உளைச்சல்களும் நம்மை அலட்டிக்கொண்டே இருக்கும். திடீரென்று நாம் ஏதோ பேச அடுத்தவர் ஏதோ சொல்ல தேவையில்லாத வம்பு வழக்குகள் நமக்கு தானாகவே வரும். நேற்று வரை நன்றாக இருந்தவர்கள் கூட இந்த சந்திராஷ்டம காலத்தில் வேண்டுமென்றே சீண்டி நாம் ஏதாவது பேசி அவர்கள் ஏதாவது பேசி வம்பு வழக்குகள் தானாகவே வந்து சேரும் வாய்ப்பும் உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். சந்திராஷ்டம காலத்தில் தேவையில்லாமல் வெளியூர் செல்வதை தவிர்க்கலாம். நல்ல காரியங்கள் எதுவும் செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது. கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனம் தேவை. அன்றைய தினம் கொடுத்த பணங்களால் நமக்கு சற்று சிக்கல்கள் வந்து சேரும் வாய்ப்பும் உண்டாகும். தேவையில்லாத பணப்பிரச்சனைகள் சற்று அலட்டும் சூழ்நிலையும் வந்து சேரும். அலுவலகத்தில் பிறரிடம் கோபித்து கொள்ளும் சூழ்நிலையும் உருவாகும். பிறர் சொல்லுவார்கள், நல்லதானே இருந்தால் திடீரென்று எதுக்காக இவன் கோவிச்சுக்கிறான், என்னன்னே தெரியலையே, இவனுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா என்று சொல்லும் சூழ்நிலையும் வந்து சேரும். எனினும் எதிலும் வாய் வார்த்தைகள் விடாமலும் சற்று சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு சற்று அமைதியாக இருப்பேன். உங்களுக்கு மனக்குழப்பம் மனசோர்வு ஒன்றும் உண்டாகாமல் நீங்களே உங்களை பாதுகாப்பாக வைத்து கொள்வது இன்றைய சந்திராஷ்டமம் உள்ளதால் அதில் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. தொழில் லாபம், தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். வியாபார லாபம் உண்டு. கேஸ் வழக்கு சம்பந்தமாக புதியதாக எந்த கேஸும் கொடுக்கவும் வேண்டாம். சட்ட பிரச்சனைகள் சற்று சாதகமாக அமையும் சூழ்நிலை இருந்தாலும் சற்று தடங்கலாகும். எனினும் கவலை வேண்டாம், எல்லாம் சாதகமான சூழ்நிலையாக உங்களுக்கு இன்று இருக்கும். வாய் வார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. மீனராசி அன்பர்களே, உங்களது ராசியில் ராகு உள்ளார். 3ஆம் இடத்தில் செவ்வாய் குரு, 5ஆம் இடத்தில் சூரியன் புதன், 7இல் சந்திரன் கேது. உங்களது கணவனால் சற்று அல்லது மனைவியால் சற்று பாதிப்புகள் இருக்கும். தாமதமாகவே இன்றைய காரியங்கள் எதுவும் உங்களுக்கு நடக்கும். உடல் உபாதைகள் சற்று உங்களை தொல்லை தரும். நினைத்தது எல்லாமே உங்களுக்கு இன்று தாமதமாகவே நடக்கும். 5 குடையவர் மறைவு ஸ்தானம் பெற்றிருப்பதால் உங்களுக்கு வியாபாரத்தில் சற்று பிரச்சனைகள் உண்டாகும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று புதிய வாய்ப்புகளும் பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். குழந்தைகளால் சற்றே வருத்தம் கொள்வீர்கள். உடல் உபாதைகளால் மருத்துவ உதவி தேவைப்படும். வீட்டில் பெரியவர்களால் சற்று கலகம் உண்டாகும். இன்று மனச்சோர்வு மனக்குழப்பம் சற்று அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த நபர் அல்லது எதிர்பார்த்த பணம் வருவதற்கு சற்று தாமதமாகும். எனினும் கவலைப்பட தேவையில்லை. வியாபார நிமித்தம் சற்று அலைச்சல்கள் உண்டாகும். பூமி சம்பந்தமான தொடர்பில் சற்று வில்லங்கம் வராமல் பார்த்து கொள்ளவும். சட்ட பிரச்சனையில் சிறு சிறு பிரச்சனைகள் தலை தூக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களே நமக்கு பகையாக மாறும் சூழ்நிலையும் உங்களுக்கு வந்து சேரும். சகோதர கலகம் வராமல் பார்த்து கொள்ளவும். வாய் வார்த்தைகளை சற்று கவனமாக பிரயோகிக்கவும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும் வாய்ப்பும் உண்டாகும். ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகமும் வந்து சேரும். கல்வி சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு செல்லும் யோகமும் உண்டாகும். இன்று சற்று மன அமைதியுடன் இருப்பது உங்களுக்கு இன்று நன்மை செய்யும். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் இல்லத்தில் நிறையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.